வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸை வம்பிழுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அரோரா வந்து பேசியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் டீலக்ஸ் டீமை க்ளீன் பண்ணுறதுக்காக பார்வதி அந்த திவாகர் வந்து அங்கே ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்து பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து அவங்ககிட்ட நிறைய ரெக்வஸ்ட் வச்சு அவங்க வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேறு யாராவது கொடுங்க அப்படின்னாலும் ஹவுஸ்மேட்ஸ் யாருமே வந்து ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்தில் திவாகரை மட்டும் வச்சு தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஏன் இவ்வளவு நாள் பிக் பாஸ் வந்து கேட்கல அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து வினோத் வந்து கேட்குறாரு. பிக் பாஸ் அவங்க வந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது தாங்கன்னாலும் தரமாட்டேன்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வாங்கினாலும் வரமாட்டேன்றாங்க, ஆனால் அவங்க ரிசைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சொல்லியே பாஸ், என்ன பாஸ் நீங்கள் அப்படின்ற மாதிரி வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினாக கேட்குறாங்க. பட் அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சொல்ல மாட்டார். அவர் வந்து சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் நடக்காதுல்ல, அதனால் அவர் சொல்ல மாட்டார். 30 நாள் கழிச்சு தான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவார் அப்படின்ற மாதிரி நக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸே வந்து தாக்குற மாதிரி அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து பேசியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு பிரச்சனையை வந்து உடனே சொல்லிட்டா அது தீர்ந்து போயிடும், அதனால் உடனே எதுவும் சொல்ல மாட்டார். அந்த பிரச்சனை வந்து பெருசாகி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க டோனில் பிக் பாஸே வந்து தாக்குற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் வந்து வினோத் கோவப்பட்டாருன்னு பார்த்திங்க அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து ஓகே இப்போ நான் வந்து வேலைக்கு போகலான் இருக்கேன், பரவாயில்ல என்னால் தான் ஸ்டாப் ஆகிருக்குன்றப்ப நான் அந்த வேலையை செய்யணும் இல்லையா, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஸ்லாங் வந்து பார்த்திங்கன்னா வினோத்துக்கு பிடிக்கல. ஏன்னா வினோத் வந்து இதுக்கு முன்னாடியே சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணோம், அப்போல்லாம் வரல. இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டுலாம் வந்தால் எங்களுக்குலாம் பார்வதி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிக் பாஸ்ட்டை சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி அங்கே ஆரம்பிச்சது தான். அந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீம்கிட்ட பேசும்போது இவங்க சொன்னப்போ அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரி பிக் பாஸையே வந்து தாக்கி பேசியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் பார்வதிக்கு தண்டனை கொடுப்பாரா மாட்டாரான்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.